பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மூலமா அவங்க எல்லாரையுமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். என்னோட கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளலாமா? சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர். God is good all the time. பிரியமானவர்களே, கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். அவர் என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். மனுஷன் மாறலாம், ஆனா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? மாற மாட்டாரு. உங்களிடத்துல உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுத்த மனிதன் மாறலாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? மாறவே மாட்டாரு. கர்த்தர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு. அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தாராம். ஆகையினால கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நமக்கு எல்லாம் நன்மையாக காரியங்கள் முடியும் போது மட்டும் அவர் நமக்கு நல்லவராக அல்ல. தீமையான காரியங்கள் கூட, நாம் தீங்கு அனுபவிக்கிற நேரத்துல கூட, நம் தோல்வியை சந்திக்கிற நேரத்துல கூட, இழப்புகள் மத்தியில கூட கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அந்த விதமான சூழ்நிலைகளில் கூட கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். ரோமர் 8 அதிகாரம் 28 இப்படியாக கூறுகிறது. எனக்கு இந்த வேதாகமத்திலேயே மிகவும் மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் என்று சொன்னால் அது இந்த ரோமர் 8:28 தான். பார்ப்போமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நம்மள கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய தீர்மானம் நாம தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அவருடைய தீர்மானத்தின் அடிப்படையில நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தீர்மானங்க, மனிதனுடைய தீர்மானம் அல்ல. தேவனுடைய தீர்மானத்தின் கீழாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது சாதாரணமான காரியமா? இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது தேவன் நமக்கு கொடுத்த கிருபை. நம்மளுடைய சுய முயற்சியினால நாம் இந்த ரட்சிப்பை பெறவில்லை. அவருடைய மகா தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின் கீழாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சகலமும்